அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நட்சத்திர கூட்டங்களில் மூன்றாவது நட்சத்திரமாகிய கிருத்திகை பற்றி பார்க்கவிருக்கிறோம். அந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் மேஷ ராசியிலேயே முடிவடைந்து விடுகிறது. அதனுடைய 2, 3, 4ஆம் பாதங்கள் 0 டிகிரியிலிருந்து 10 டிகிரி வரை ரிஷப லக்னத்தில் பரிணமிக்கிறது. அதன் ராசி அதிபர் செவ்வாய், சுக்கிரன், நட்சத்திர அதிபதி சூரியன். உடல் பகுதிகள் முகம், கழுத்து, குரல் வளை, தாடை, தலை பின்பகுதி. நோய்கள் பிம்பிள்ஸ், கண் சிவப்பு, தொண்டை நோய்கள், கட்டிகள், கழுத்து வீக்கம், மூங்கில் கட். மனப்பண்புகள், சமூக விருப்பம், விருந்தோம்பல், ஆடம்பர விருப்பம், தாராள மகிழ்ச்சி, படைப்பாற்றல், சுலபமாக பாதிக்கப்படுபவர், வணிகம், தொழிலில் சிறப்பு, ஊக மனப்பான்மை, புகழும் செல்வமும். பலன்கள்: அரசு ஆதாயம், எதிரிகளை வெல்வது, நகைகள், செல்வம், வெளிநாட்டு தொடர்புகள், கடன் வசூல், கலை, இசை, நாடகம், வாணிபம், அலங்காரம், மருத்துவம், வரி, கம்பளி ஏற்றுமதி. ஜோதிட காலம்: சூரியன், சுக்கிரன் சூரிய தசை சுக்கிரபுத்தியிலும் அல்லது சூரிய தசை சுக்கிரபுத்தியிலும் கட். ஜோதிட காலம்: சுக்கிரதசை சூரியபத்திலும் சூரிய தசை சுக்கிரபுத்தியிலும் மற்றும் எந்த கிரகமும் இந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுதும் முக்கிய பலன்கள் கிடைக்கும். பொதுவான குணங்கள்: கவனமுடன் செயல்படுபவர், பணவாசி, சுயநலம், சிக்கனம், குடும்பம், நண்பரிடம் அக்கறை குறைவு, மரியாதை இல்லாமை, சோம்பேறித்தனம் இருந்தும் பணிகளை நிறைவேற்றுவர். சிலருக்கு தலைமை திறன் உண்டு. நட்சத்திர அம்சங்கள்: ராசி மேஷம், ரிஷபம், அதிபதி சூரியன், தெய்வம் பரமசிவன், அதிர்ஷ்ட தெய்வம் அக்னி, பண்பு அசுரக்குழு, உடைந்த நட்சத்திரம். இதனுடைய விலங்கு பெண் ஆடு. இத்துடன் கிருத்திகை நட்சத்திரத்தை முடித்துக்கொண்டு இனி எதிர்வரும் ரோகிணியில் சந்திப்போம். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.